கேப்டன், நம்ம உடனே தாக்கி ஆகணும். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் உனக்கே தெரியும்ல, நம்ம கிட்ட இருக்கிற வெப்பன்ஸை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இதை அந்த ஹண்டர்ஸ் கிட்ட விட்டுற வேண்டியதுதான். இதை தவிர வேற வழியும் இல்லை. ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இது நம்மள மாதிரி ஆளுங்க கையில நடக்கிற வேலை இல்ல. என்னது, நான் சுய நினைவை இழந்துகிட்டு இருக்கேன். ஹீலிங் மேஜிக். ஆச்சரியமா இருக்கு, என் காயங்கள் எல்லாம் குணமாயிடுச்சு. பின்னாடி பாரு, சீக்கிரம் உன் பின்னாடி பாரு. பார்த்து ஜாக்கிரதை, நான் வந்துட்டு இருக்கேன். பத்து வருடங்களுக்கு முன்பு நமது உலகத்தை ஒரு மாற்று பரிமாணத்துடன் இணைக்கும் வாயில்களின் தொடர் தோன்றியது. ஒவ்வொரு வாயிலின் மறுபக்கமும் மாய மிருகங்கள் எனப்படும் வினோதமான உயிரினங்களுடன் இணைந்திருந்தது. அவைகளை ஆயுதங்களால் எதுவும் செய்ய முடியாது. இந்த மிருகங்களை எதிர்த்து போராடும் திறன் கொண்டவர்களை ஹண்டர்ஸ் என்று அழைப்பார்கள். அவர்கள் உடலில் உள்ள சக்தியின் அளவை அடிப்படையாக கொண்டு அவை SA, BCD அல்லது E ரேங்க் என இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தப்படுகின்றன. எது எவ்வாறாயினும் இந்த சக்திகள் எழுந்தவுடன் எந்த ஒரு தனிப்பட்ட முயற்சியும் இதற்கு எதிராக அதிக வலிமையை ஏற்படுத்தாது. அதுதான் நிதர்சனம். இன்னைக்கு போக போற ரைடுக்கு குட் லக் நண்பா. தேங்க் யூ. ஹலோ ஏகேம், இங்க பாரு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அட ஹார்க், நீயா? நீங்க என்ன பண்ற? நீ வேட்டையாடுறதையே விட்டுட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, நிஜம்தான். நான் 2வது தடவையே அப்பாவாக போறேன். ரொம்ப நல்ல விஷயம். ஒருவேளை டைமும் கூடி வந்தா நல்ல தொகையும் கிடைக்கும்ல. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ரொம்ப நாள் ஆனதுனால இதுக்கு முன்னாடி இருந்த தைரியம் இருக்குமான்னு தெரியல. எனக்கு இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அட, இது நம்ம சங் தானே? ஆமா ஆமா, சங் எப்படி இருக்க? இப்படி ஒரு குளிர்ந்த வானிலையில உன்னை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் உங்களோட வேலை செய்யறதுல சந்தோஷம். ஏ சங், நாங்க இங்க இருக்கோம். இங்க வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டு வந்தியா? ஆமா, வயிறு நிறைய சாப்பிட்டு தான் வரேன். என்ன பாருது, இவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்ன? பாக்குற எல்லாரும் இவனை விசாரிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா நீ தப்பு கணக்கு போட்ட. நீ இந்த வேலையை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த பையன் இங்க வந்து சேர்ந்தான். அவனோட நிக்நேம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே பலவீனமான ஹண்டர். என்னது பலவீனமா? அப்போ பலமானவன் இல்லையா? இல்ல, ஈராங்கோட ஒரு சின்ன பையனமே அவனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துருச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அவனை பலவீனமான ஹண்டர்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. என்னது பலவீனமானவனா? அப்ப பயந்தவனா இருப்பானோ? அப்படி கூட சொல்லலாம். நம்ம இப்ப போக போற ரைடு எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. கொஞ்சம் மெதுவா பேசு, சத்தமா பேசி அவன் காதுல விழுந்துற போகுது. என்ன பண்றது, கேட்டுட்டேனே. என்னால என்ன பண்ண முடியும்? அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அது உண்மைதானே. ஒரு நிமிஷம் நில்லு. உனக்கு மறுபடியும் அடிபட்டுச்சா? ஜூஹி, நாம மறுபடியும் ஒன்னா வேலை பார்க்க போறோம் போல. அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உன் முகத்துல எப்படி காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லு. ஓஹோ, அதுவா? அது வழக்கமா நடக்கிறது தானே. நீ உன் விஷயத்துல எப்பதான் கேர் எடுத்துக்க கத்துப்ப? உன்னை ஹாஸ்பிட்டல் சேர்த்து இருந்ததா கேள்விப்பட்டேன். அது ஒரு ஈராங்கு குகைங்கிறதுனால எனக்கு காயம் ஏற்பட்டுச்சு. அங்க குணப்படுத்த யாருமே இல்லையா? அங்கெல்லாம் ஹையர் ரேங்க் ஹண்டர்ஸ் தான் இருந்தாங்க. அதனால கூட ஹீலரை கூட்டிட்டு போகணுங்கிறத பத்தி யோசிக்கவே இல்லை. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சரியான சுயநலவாதிங்க அவங்கள பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்களா? பரவாயில்ல விடு, பலவீனமா இருக்கிறது என்னோட தப்பு. உனக்கு தான் என்னை பத்தி எல்லாமே தெரியுமே ஜூஹி. இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. அட, எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா, நம்மளும் போலாம்.
நண்பர்களே, இன்னைக்கு நடக்க போற ரெய்ட்ல நான் தான் உங்களுக்கு தலைவனா இருக்க போறேன். என்னோட பேரு சாங் சியால். இதை என்னோட அதிர்ஷ்டமா நினைக்கிறேன். இப்போ அது முக்கியமான விஷயமா இல்ல. மிஸ்டர் சாங் இங்க இருக்கிறவங்கள விட ரொம்ப திறமையானவர். அவர் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். உங்க கூட வேலை செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிஸ்டர் சாங். சரி, நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? வாங்க கிளம்பலாம். ஏய் சாங், பின்னாடியே வா, இல்லைன்னா திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா இருக்கும். கண்டிப்பா. நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்கிட்ட இருக்கிற இந்த கத்தியில எந்த ஒரு மேஜிக்கும் இல்லை. ஆனா இப்போதைக்கு என்னால இதுதான் வாங்க முடிஞ்சது. எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கு. நான் இன்னைக்கு ஏதாவது சாதிச்சு காட்டணும். இன்னைக்கு மீட்டிங் எப்படி போச்சு சேர்மன் கோ? எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் அதே மாதிரி வழக்கமான கதைகள் தான். அடித்தளம் இடிஞ்சு விழுந்ததுல அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க அடித்தளத்துல இருக்கிற பொருட்களை எல்லாம் சேகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கோரிக்கை சரியானது தான். அவங்களுக்கும் சரி, ஹண்டர்ஸான நமக்கும் சரி. ஹண்டர்ஸான நாம பாதாள அறைக்குள்ள இருக்கிற பொருட்களை வித்து நம்மளோட பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கோம். தோக்கடிக்கப்பட்ட மிருகங்கள் கிட்ட இருந்து சேகரிக்கப்பட்ட இந்த கற்கள் எசன்ஸ் ஸ்டோன்ஸ். இது ரொம்ப வேல்யூபிள் ஆனது. நான் சாதிச்சிட்டேன். நானும் ஒன்னு அழைச்சிட்டேன். அங்க பாரு. பின்னாடி போ ஜூஹி. நான் அடுத்த மேஜிக் பீஸ்ட தேட போறேன். ஜூஹி, நீ சங்க பாத்துக்க. சரி, ஓகே. உனக்கு ஒண்ணும் ஆகாது, சீக்கிரம் சரியாயிடும். நான் இப்பவே ஹீல் பண்றேன். இந்த எசன்ஸ் கற்களை உயர்தர பீஸ்ட் கிட்ட இருந்து தான் பெற முடியும். இதை வச்சு பல சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் விலங்குகளை எதிர்த்து போராடுற பல பொருட்களையும் தயாரிக்க முடியும். அது மட்டும் இல்லாம மனா கிறிஸ்டல்ஸை அடித்தளத்துல இருந்து மட்டும்தான் சேகரிக்க முடியும். இதுக்கு சக்தி ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல அரசாங்கத்தோட நோக்கம் வேற மாதிரி இருக்குன்னு தோணுது. இது ஒரு புது பவர் சோர்ஸ் மாதிரி. நியூக்ளியரை விட பாதுகாப்பானது. நீர், காற்று மற்றும் நிலத்தடி வெப்பத்தை விட பயனுள்ளது. அதோட புதைப்படிமை எரிபொருள் மாதிரி வளிமண்டலத்தை மாசுபடுத்தாது. இது ஒரு தூய்மையான எனர்ஜி சோர்ஸ். அவங்க எசன்ஸ் கற்கள் மற்றும் மனா கிறிஸ்டல்ஸை வச்சு மின்சாரம் தயாரிக்கிற முயற்சியில் இருக்காங்க. இதெல்லாம் ஹண்டர்ஸ் மட்டுமே சேகரிக்கக்கூடிய அரிய எரிபொருட்கள். அதனால தான் ஹண்டர்ஸோட தோள்கள்ல மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. நாம இந்த குகராஜாவை சாவடிச்சிட்டோம். இதை எப்பவும் என்னால மறக்கவே முடியாது. என்கிட்ட உண்மையை சொல்ல, நீ ஒன்னும் பிடிவாதத்தால ஹண்டர் ஆகணும்னு ஆசைப்படல. ஏன்னா இப்படியே போச்சுன்னா இன்னும் மோசமான விளைவுகளை பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா காயம் ஒரு இடத்துல இல்லாம உனக்கு உடம்பு முழுக்க ஏற்பட்டிருக்கு. சாரி. நீ என்கிட்ட சாரி எல்லாம் கேட்க தேவையில்ல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்ல. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? என்னாச்சு? கொள்ளடிச்ச எல்லா பொருளையும் சேகரிச்சிட்டீங்களா இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சேகரிச்சிட்டோம். ஆனா மனா கிறிஸ்டல்ஸ் இங்க அதிகமா கிடைக்கல. இப்படியே போச்சுன்னா அதிக அளவுல பணம் சம்பாதிக்க முடியாது. இந்த மிஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ என்கிட்ட இந்த ஈரான் எசன்ஸ் ஸ்டோனை தவிர வேற எதுவும் இல்லை. இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. ஏய், என்ன கிடைச்சிருக்குன்னு வந்து பாருங்க. இது என்ன பார்க்க குகா மாதிரியே இருக்கு? பார்க்க குகை மாதிரி இருந்தாலும் ரொம்ப நீளமா இருக்கு. ஆமா, ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கு. ஒருவேளை இது 2 குகையா இருக்குமோ? இந்த சுரங்கத்தோட ராஜாவை கொன்னுட்டோம். அப்படி இருந்தோம், இது இன்னும் மூடலையே. ஆமா, எனக்கு விசித்திரமா தான் தெரியுது. எனக்கும் அப்படிதான் தெரியுது. அப்படின்னா இதுல இருந்து நமக்கு நிறைய பொருள் கிடைக்கும்னு அர்த்தம். எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க.
இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவத்தை சந்திக்கும் போது ஹண்டர்ஸ் அசோசியேஷன் ஆர்டருக்காக நாம வெயிட் பண்ணணும். ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க மிஸ்டர் சாங். அதுக்குள்ள புது ஆளுங்க வந்து எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதுவும் இல்லாம இது டி ரேங்க் அடித்தளத்தோட பகுதி தானே, இதெல்லாம் தேவையா? இங்க பாருங்க, இவன் மறுபடியும் அப்பா போறான். அதுவும் இல்லாம மனா கிறிஸ்டல்ஸும் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸை மீறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா இதுல மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நாம ஒரு வாக்கெடுப்பை நடத்தலாம். எனக்கு விருப்பம் இல்ல. நான் ஒத்துக்கிறேன். எனக்கு இதுல விருப்பம் இல்ல. எனக்கும் இல்ல. சரி வாங்க நம்ம என்னன்னு போய் பாத்துருவோம். கரெக்ட் தான். ஆ சரியா சொன்னீங்க. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. என்னன்னு போய் பாத்துருவோம். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு உள்ள வர விருப்பம் இல்ல. இருக்கிறதுல 6 பேர் உள்ள போலாங்கிறாங்க, மீதி 6 பேர் வேணாங்கிறாங்க. இப்ப நீ மட்டும் தான் பாக்கி இருக்க. நீ என்ன நினைக்கிற? அப்போ நான் கண்டிப்பா இந்த டி ரேங்க் அடித்தளமும் எனக்கு ஆபத்தான இடமா தான் இருக்கும். ஆனா டேடை பத்தி எந்த தகவலும் தெரியல. இப்போ குடும்பத்தோட பொறுப்பை நான் தான் பார்த்துக்கணும். அம்மாவோட மருந்து செலவுக்கும் தங்கச்சியோட படிப்புக்கும் எனக்கு காசு தேவை. என்ன ஆனாலும் சரி, ஒரு கை பார்த்துருவோம். நான் வர ரெடியா இருக்கேன். இப்போ உங்களோட கையை நீட்டி அந்த பிளாக் கிறிஸ்டல் மேல கையை வைங்க. இப்போ உங்கள அடுத்து யாரு?